இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். ஆண்டவர் மட்டும்தான் தேவன் என்று சொல்லி தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 45வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லை. ஆண்டவர் தம்மை தவிர வேற தேவன் இல்லை என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, ஆண்டவராகிய தேவன் மேல அன்பு செலுத்துறவர்களுக்கோ அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்களை கை கொள்வர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாராம். ஆண்டவராகிய தேவன் தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து, இயேசு கிறிஸ்து தான் நம் சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து, அவர் மேலே நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நம்ம கைப்பிடிச்சு நடக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது, ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு, எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறைக்கு அவருடைய உடன்படிக்கையும் தயவையும் நமக்கு எதெல்லாம் தந்திருக்காரு, வாக்கு தந்திருக்காரு, தயவு தந்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நமக்குள்ளாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அவர் காத்து நம்மையும் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீரே மெய்யான தேவன், நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, அது மாத்திரம் இல்ல, பிதாவாகிய தேவனே, தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே தேவன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு அன்பு செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது 1000 தலைமுறை 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 தலைமுறையாய் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.